أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله تعالى يبعث لهذه الأمة على رأس كل 100 سنة من يجدد لها دينها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாஹிலிய சமுதாயம் ஒன்றை உலகம் போற்றுகின்ற உத்தம் சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற தர்மை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வரலாறுகளை படிக்குமாறும் நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ளுமாறும் எங்களுக்கு கட்டளை எடுக்கின்றான். நான் மேலே ஓதிக்காட்டிய அந்த அல் குர்ஆன் வசனத்திலும் கூட முன்னோர்களுடைய கதைகளிலே வரலாறுகளிலே அறிவுடையோருக்கு நிறைய அத்தாட்சிகளும் படிப்பினைகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் காலத்துக்கு காலம் சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் பல இமாம்கள், அறிஞர்கள், முஜத்திதுகள், சீர்திருத்தவாதிகள், பிரச்சாரகர்கள் உருவாகி இந்த தீனை நிலைநாட்டுபவர்களாக, உயர்த்துபவர்களாக, கட்டிக்காப்பவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலும் அந்த சமுதாயத்திலிருந்து மார்க்கத்தை உயிர்ப்பு செய்யக்கூடிய, மார்க்கத்தை புதுப்பிப்பு செய்யக்கூடிய, நிலைநாட்டக்கூடிய முஜத்திதுகளை அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்றான். அப்படி உருவாக்காமல் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பிரபலமான நபிமொழியும் இருக்கிறது. அந்த வகையில் ஹிஜ்ரி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மிக பிரபலமான இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவரும் மார்க்க மேதையும் ஆன்மீக ரீதியில் தன்னை மிக அழகாக பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு ஆன்மீக பாசறையை உருவாக்கியவருமாகிய அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படித்துக்கொள்ள வேண்டிய நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. பொதுவாக இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி பேசுகின்ற போது பலருக்கும் ஒரு பிழையான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அவர் ஒரு பிழையான மனிதரை போன்றும் அல்லது அவரால் பல வழிகேடுகள் தோன்றியதை போன்றும் ஒரு நிலைப்பாடு, பிழையான புரிதல் முஸ்லீம் சமூகத்தில் அதிகமானவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையாக ஆழமாக வரலாறுகளை தேடி படிக்கின்ற ஒருவர் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மிக அருமையான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் முஸ்லீம் சமூகத்தில் மிக தவறாக புரியப்பட்ட ஒரு இஸ்லாமிய அறிஞராக அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிற்பட்ட காலங்களிலே அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களின் பெயரால் முஸ்லீம் சமூகத்துக்குள்
ஏராளமான வழிகேடுகள் தோன்றின. அவருடைய பெயரால் தோன்றின, அவர் காரணம் அல்ல. அவருடைய பெயரினால் பல கட்டுக்கதைகள், வெட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், ஷிர்கான, இஸ்லாத்துக்கு முரணான, இணை வைப்புக்கு இட்டுச் செல்கின்ற பல சிந்தனைகள், செய்திகள் அவருடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்டன. அவருடைய பெயரிலே பல கட்டுக்கதைகள் உருவாகின, அதனை பிரச்சாரம் செய்தார்கள். இன்றும் அவ்வாறான ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருப்பதனால் அவருடைய உண்மையான வாழ்க்கையின் பக்கங்கள், அவருடைய உண்மையான ஆத்மீக பரிமாணங்கள், உண்மையாக அவர் ஏகத்துவத்துக்கு செய்த அந்த மிகப்பெரிய வழிகாட்டல்கள் சமூகத்தில் பேசப்படுவதில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். அந்த அடிப்படையில் உண்மையில் இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, ஒரு பிரபலமான ஏகத்துவ பிரச்சாரகர், மிக பெரும் தாயி, ஒரு சிறந்த வியாபாரி, ஒரு நல்ல இமாம், ஒரு மிக பெரும் ஆசான் என்று பல நூல்களை எழுதிய ஒரு நூலாசிரியர் என்று பன்முக ஆளுமையாக வாழ்ந்த ஒருவராக அவர்கள் காணப்படுகின்றார்கள். உங்களுடைய சமுதாயத்திலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவருடைய பெயரால் ஷிர்கான விடயங்கள் பரவி போயிருந்தன என்று சொன்னால், ஒரு காலத்திலே, இப்போது அது மிக குறைவாக இருக்கிறது, ஆனால் இன்றும் இருக்கிறது. சில இடங்களிலே யாராவது ஒரு ஆபத்தை சந்திக்கின்ற போது, விழுந்து விடுகின்ற போது யா அல்லாஹ் என்று கூப்பிடுவதற்கு பதிலாக முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய பெயரை சுருக்கி யா முஹைதீன் என்று அழைக்கின்ற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் அவருடைய பெயரால் பல ஷிர்க்குகள் உருவாக்கப்பட்டிருக்கப்பட்டது. யா மொஹிதீன் என்று சொல்கின்ற பழக்கம் அண்மை காலம் வரை நம்முடைய சமுதாயத்தில் மிகவும் பரவி போயிருந்தது. இப்போது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவ்வாறு சொல்வதை ஷிர்க், அல்லாஹ்வை தான் நாங்கள் அழைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் ஒரு சில இடங்களிலே இன்றும் அவ்வாறு கூறப்படுவதை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு அவருடைய பெயரால் பல மோசமான விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. உண்மையில் அவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு, அவருடைய மிக தெளிவான அஹ்லு சுன்னாவினுடைய அகீதா, அவருடைய மிக நேர்த்தியான தவா பணி என்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்கின்ற போது உண்மையில் அவரை பற்றிய அழகான ஒரு பிம்பம் எங்களுக்குள் உருவாகி மதிப்பும் மரியாதையும் உருவாவது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் சொல்வதைப் போல இந்த நல்ல மனிதர்களுடைய கதைகளிலிருந்து அறிவுடையோருக்கு அத்தாட்சியும் படிப்பினையும் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஈராக் நாட்டிலே ஜீலான் என்கின்ற நகரத்தில் பிறந்ததால் தான் அவருக்கு ஜீலானி என்கின்ற பெயர் வந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 1077 ஹிஜ்ரி 470களில் பிறந்த ஒருவர் தான் அவர். சிறு வயதிலேயே பக்தாத் நகரத்துக்கு தன்னுடைய அறிவு தேடலுக்காக புறப்பட்டு சென்று கிட்டத்தட்ட 30 வருடங்கள் மார்க்க கல்வியை துறை போக கற்ற ஒருவர். 30 வருடங்கள் தன்னுடைய வாழ்நாளில் கல்விக்காகவே ஒதுக்கி மிக பாரிய அறிவு பாரம்பரியத்தை சுமந்து கொண்ட ஒருவர். பக்தாதிலே ஹதீஸ், ஃபிக்ஹ், தஃப்சீர், ஆன்மீகம் என்று பல்வேறு துறைகளிலும் தலை சிறந்த அறிஞராக திகழ்ந்த ஒருவர். மிக பெரும் இஸ்லாமிய அறிஞர்களான அபு சயீத் முபாரக் அல் மக்சூமி, இப்னு அகீல் போன்ற இமாம்கள் இவருடைய ஆசிரியர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவர் பிறந்த அந்த இளமை காலத்தை பொறுத்தவரையிலே அது அப்பாசி ஆட்சி காலம், ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதி. இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் சமூக ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்திய ஒருவராக நாம் இவரை பார்க்கிறோம். பல சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கிறது. குத்துபுல் அக்தாப், கௌதுல் ஆதம் போன்ற பல பெயர்களால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முஹீத்தீன், தீனை உயிர்ப்பித்தவர் என்கின்ற ஒரு சிறப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். அவர் மார்க்கத்துக்காக செய்த பணிகளை சிறப்பிக்கக்கூடிய வகையில் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயர் தான் முஹீத்தீன் என்கின்ற பெயர். ஆனாலும் அதற்கும் சில கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குத்துபுல் அக்தாப் என்கின்ற பெயர் நூல்களுக்கெல்லாம் நூல், அச்சாணிக்கெல்லாம் அச்சாணி என்று வர்ணிக்கப்படுகின்ற அளவுக்கு இஸ்லாமிய ஷரியா துறையிலே துறை போக கற்று பல இமாம்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அவர். அவருடைய அறிவு தேடலுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது என்பதால் தான் அப்படியான ஒரு பெயரை அக்கால மக்கள் அவருக்கு சூட்டி கௌரவித்திருந்தார்கள். ஆனால் குத்துபுல் அக்தாப் என்பது வலிமார்களின் தலைவர் என்ற அர்த்தத்தில் தவறாக பிரயோகிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இமாம் அவர்கள் மிக பெரும் ஒரு அறிஞராக இருந்திருக்கிறார். இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு பெரும் வரலாற்று ஆசிரியர். அவர் இவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது சொல்கிறார், இஸ்லாமிய அறிஞர்களில் பூரணத்துவத்தை நெருங்கிய ஒரு இமாமாக நான் இவரை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு எல்லா இஸ்லாமிய துறைகளிலும் துறை போக கற்ற ஒருவராக நாம் இவரை பார்க்கிறேன் என்று இமாம் தஹபி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய வரலாற்று குறிப்புகளில் இவரை பற்றி எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் இளைஞராக இருந்தபோது அப்பாசிய கலீஃபாக்கள் சிலர் ஆடம்பரத்தில் சுகபோகத்தில் தலைத்திருந்து ஒடுக்குமுறை தலைவிரித்தாடிய சமுதாயத்திலே, ஊழலும் லஞ்சமும் விரவி பரவி போயிருந்த அந்த சமுதாயத்திலே, அரசியல் சீர்குலைந்து போயிருந்த ஒரு சமுதாயத்திலே உலமாக்கள்
ஆட்சியாளர்களின் அடிவருடிகளாக மாறிப்போயிருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நீதிக்காக குரல் கொடுத்த, சமாதானத்துக்காக குரல் கொடுத்த, சமூக நீதிக்காக குரல் கொடுத்த, அறிவுக்காக உழைத்த ஒரு மிக பெரும் ஆளுமையாக இமாம் அப்துல் காதிர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த காலத்திலே சிரியா, ஜெருசலம், பலஸ்தீன் போன்ற பிரதேசங்களில் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அதிகமான முஸ்லீம்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் அவர்கள் மனம் தளர்ந்து இதற்கு அறிவியலின் ஊடாகத்தான் ஒரு மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஆன்மீக பரிபக்குவம் கொண்ட அரசியல்வாதிகள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட வேண்டும், அப்போதுதான் ஒரு நிலையான இஸ்லாமிய ஆட்சி உருவாகும் என்று அதற்காக உழைத்து ஒருவர். ஆன்மீக அடித்தளம் கொண்ட அரசியல் தலைவர்கள் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும், ஆன்மீக அடித்தளம் கொண்ட சமூகவாதிகள் உருவாக்கப்பட வேண்டும், சமூக சேவகர்கள் உருவாக்கப்பட வேண்டும், அதிகாரிகள் அவர்கள் அத்தனை பேருக்கு அடித்தளம் ஆன்மீக அடித்தளம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்த ஆட்சியாளர்களாக, அதிகாரிகளாக இருப்பார்கள் என்ற ஒரு பெரும் சிந்தனையை கட்டியெழுப்பிய ஒருவராக நாம் இமாம் அவர்களை பார்க்கிறோம். இமாம் அவர்களுடைய அகீதா நம்பிக்கை மிக தூய்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவை பின்பற்றுகின்ற ஒரு இமாமாகவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருடைய எழுத்துக்கள், உரைகள் அனைத்துமே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அவற்றை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொன்னதாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக தௌஹீதுடைய சிந்தனையை, ஏகத்துவ சிந்தனையை மிக அதிகமாக பேசிய இமாம்களில் ஒருவராக இவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று மிக பிள்ளையாக சமூகத்தில் புரியப்பட்டிருக்கின்ற ஒருவராகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாத்திரமே அஞ்ச வேண்டும், அவனிடம் மாத்திரமே உதவி தேட வேண்டும், அவனிடம் மாத்திரமே பிரார்த்திக்க வேண்டும் என்று தன்னுடைய எல்லா நூல்களிலும் இந்த கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அவர்கள் எழுதிய குனியத்து தாலிபீன், ஃபுதூஹுல் கைப் போன்ற நூல்கள் மிக பெரும் பொக்கிஷங்கள். அதில் இருக்கிற போதனைகள், அது சொல்லப்பட்ட ஆன்மீக விவகாரங்கள் அனைத்தும் இன்றைய 21ஆம் நூற்றாண்டுக்கும் பொருத்தமான மிக பெரும் சிறந்த போதனைகளாக அமைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு முன்னால் இருக்கிற குர்ஆனும் சுன்னாவும் தான் நமக்கு வழிகாட்டி, இந்த இரண்டையும் விட்டு நீ வழியில் செல்லுகின்ற போதெல்லாம் வழிகாட்டில் இருக்கிறாய் என்று மிக கவனமாக தன்னுடைய ஃபுதூஹுல் கைபிலே அவருடைய சொற்பொழிவு ஒன்று பதிவாக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இப்படி மிக பெரும் ஆளுமையாக இருந்த இந்த முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகளும் வதந்திகளும் சமூகத்தில் பரவி இருக்கின்றன. உண்மையான ஒரு இறைநேசர் என்றால் அவர் ஒருபோதும் மார்க்கத்துக்கு முரணாக மக்களை வழிகாட்ட மாட்டார், குர்ஆன் சுன்னாவை மறுக்க மாட்டார், குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக அவர் செயற்பட மாட்டார். ஆனால் இன்று அவரின் பெயரால் பல கட்டுக்கதைகள் சமூகத்தில் பரவி போயிருக்கு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், அது அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் தான் அங்கே அல்லாஹ்வுடைய அரிசிலே இருந்ததாகவும் கூட மிக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் சமூகத்திலே பரப்பி கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இறந்தவர்களை அவர் உயிர்ப்பித்ததாக ஒரு வதந்தியை அவரின் பெயரால் இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். அவர் பக்தாதை விட்டு ஈராக்கினுடைய காடுகளை நோக்கி சென்றதாகவும், கற்கண்டு அழைக்கப்படுகின்ற ஒரு காட்டிலே மிக நீண்ட காலம் அவர் தவம் இருந்து பல கராமத்துக்களை பெற்றுக்கொண்டதாம் அவருடைய பெயரால் எந்த ஒரு வரலாற்று குறிப்புகளிலும் இல்லாத பல செய்திகளை அவரின் பெயரால் பரப்பிவிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் காலத்தை பின்னோக்கி சென்று அவரை சந்தித்ததாக கூட சில மோசமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அவரின் பெயரால் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இஷாவுக்கு செய்த உதுவோடு சுபகை தொழுததாகவும், ஒற்றை காலில் நின்று இபாதத்துக்களில் ஈடுபட்டதாகவும் எல்லாம் இஸ்லாத்துக்கு முரணான, பிழையான, பகுத்தறிவுக்கு முரணான பல விஷயங்களை அவருடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். முஹைத்தீன் என்ற பெயர் வந்ததற்கு கூட ஒரு மலக்கு வயோதிபருடைய உருவத்திலே வந்து தள்ளாடி கொண்டிருந்த போது அவரை நிறுத்தியதாகவும், இதனால் தான் தீனை நிலைநிறுத்தியவர் என்ற பட்ட பெயர் இவருக்கு கிடைத்ததாகவும், அது இஸ்லாம் என்கின்ற அந்த ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் தஆலா மலக்கினுடைய உருவத்தில் அவ்வாறு அனுப்பியதாகவும் இன்னும் ஒரு கட்டுக்கதையை இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அவரின் பெயரால் சொல்லிக்கொண்டு, இவை எதுவுமே இஸ்லாமிய வரலாறுகளிலே, இவருடைய வரலாற்று நூல்களிலே ஆதாரங்கள் கிடையாது. பின்னர் வந்த இவரை பற்றி எழுதப்பட்ட சில பாடல்களிலே, கவிதைகளிலே மிகவும் எல்லை மீறி அவரை புகழப் போய் அவருடைய சிந்தனைகளை உள்வாங்காமல் வெறுமனே அதை ஒரு தனிநபர் வணக்கமாக மாற்றிக்கொள்ளப் போய் ஏற்பட்ட விபரீதங்களாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரை பற்றி எழுதப்பட்ட சில கவிதை தொகுப்புகளிலே சொல்லப்படுகின்ற விஷயம், என்னை 1000 முறை அழைத்தால் நான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற ஓடோடி வருவேன் என்றும், சூரியன் சந்திரன் அவருடைய அனுமதியின்படிதான் உதிக்கின்றன என்றெல்லாம் அவரை பற்றி இட்டுக்கட்டப்பட்ட ஷிர்கான செய்திகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நான் மேலே குறிப்பிட்ட இமாம் அவர்களுடைய நூல்களை படித்து பார்க்கின்ற ஒருவர் மிக கவனமாக அவருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ளலாம். இந்த அத்தனை ஷிர்கான, இஸ்லாத்துக்கு முரணான சிந்தனைகளுக்கும்
கவனமான முறையில் அவருடைய நூல்களில் பதில் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவரை பற்றி இவர் ஹிஜ்ரி 600களில் வாழ்ந்த ஒருவர். 1100களுக்கு பின்னர் எழுதப்பட்ட 500 வருடத்துக்கு பின்னர் எழுதப்பட்ட நூல்களில் தான் இவ்வாறான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவரை பற்றின சுயசரிதைகளில் அல்லது அவருடைய நூல்களிலோ இவ்வாறான எந்த சிந்தனைகளும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாற்றமாக அவர் செய்த சொற்பொழிவுகள் அனைத்தும் ஏகத்துவ பிரச்சாரமாக அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக சொன்னார்கள், ஃபத்ஹுர் ரப்பானி என்கின்ற நூலிலே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் பின்பற்றாதவரை உனக்கு மறுமையிலே வெற்றி கிட்டாது என்று மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை பின்பற்றுங்கள், அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள், மனமுரண்டாக நீங்கள் பிடிவாதம் செய்யாதீர்கள், இறைவனை தூய்மைப்படுத்துங்கள், அவனுக்கு இணை வைத்தாதீர்கள் என்று ஃபுத்தூஹுல் கைபிலே 180வது பக்கத்திலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். பித்அத்துக்களை உருவாக்குபவனை சபித்து இமாம் அவர்களுக்கு மலக்குமார்களினதும் நல்லடியார்களினதும் சாபம் இருக்கிறது என்று பேசிய செய்தி குன்யத்து தாலிபீனிலே 81வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு அருகிலே இருக்கிற அல்லாஹ்விடம் மாத்திரம் பிரார்த்தனை செய்யுங்கள், படைப்பினங்களிடம் கேட்பதற்கு உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அவ்வாறு நீங்கள் கேட்பது எவ்வளவு கேவலமானது என்று இமாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தின் பிரச்சாரத்தை மிக கவனமாக தன்னுடைய நூல்களிலே பேசியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான நாங்கள் எல்லோரும் கவனத்தில் செலுத்தப்பட வேண்டிய விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு உறுதியான ஈமானோடு, சிறந்த அகீதாவோடு, மிக பெரும் தியாகத்தோடு, 30 வருட அறிவு தேடலோடு இஸ்லாமிய உலகத்துக்குள் தன்னுடைய 50வது வயது நெருங்குகின்ற போதுதான் தஅவா பணிக்குள் நுழைகின்றார்கள் இமாம் அவர்கள். கிட்டத்தட்ட அதற்கு பின்னர் ஒரு 40 வருடங்கள் நீண்ட காலம் அவருடைய ஆயுள் வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 40 வருடங்கள் தன்னுடைய தஅவா பணியை செய்திருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 521க்கு பிறகு பக்தாதிலே தன்னுடைய பிரச்சார பணியை ஆரம்பித்து 40 வருட தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்காகவே அக்காலத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள். மிக உருக்கமான ஆன்மீக உரைகளை அவர்கள் நிகழ்த்தக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள் முழுக்க 1 லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்களை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்த பெருமை, அந்த சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை முஸ்லீம்களாக மாற்றிய தவாவுக்குள் கொண்டு வந்த ஒரு பெரிய பணியை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்கள் உட்பட காலத்தில் சடவாத நாஸ்திக சிந்தனையில் மூழ்கி போயிருந்த பலரை தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளாலும் பயிற்றுவிப்புகளாலும் விவாதங்களாலும் அவர்கள் அழகான முறையிலே வழி நடாத்தி 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்களை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்ததால் தான் அவர்களுக்கு முஹைத்தீன், தீனை உயிர்ப்பித்தவர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக அநீதியாக நடந்து கொண்டிருந்த பல செல்வந்தர்கள் கூட இவருடைய ஆன்மீக சொற்பொழிவுகளால் திருந்தி மாறி உள்ளம் இழகி பல சதக்காக்களை கொடுக்கின்ற நல்லடியார்களாக மாறிய வரலாறுகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இமாம் அவர்கள் செய்த மிகப்பாரிய ஒரு பணி, ஒரு கல்வி மையத்தை உருவாக்கினார். முஸ்லீம் சமூகத்தை அறிவியல் ரீதியாக உருவாக்க வேண்டும். அறிவு பாரம்பரியத்தினூடாகத்தான் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான சவால்களை வெற்றி கொள்ள வேண்டுமே தவிர வெறும் அரசியலினூடாக, வெறும் போராட்டங்களினூடாக ஒரு சமூகம் வெற்றி பெற முடியாது. அந்த சமூகத்திலே அதனை வழிநடத்துகின்ற போதுமான அறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை இமாம் அவர்கள் மிக கவனமாக முன்வைத்தது மாத்திரமல்ல, அதற்காக ஒரு கல்விக்கூடத்தை நிறுவினார்கள். அதுதான் பிற்காலத்திலே ஒரு தரிகாவாக உருவாகி போனது. ஆனால் ஆரம்பத்திலே அவர்கள் ஒரு தூய்மையான இஸ்லாமிய அகீதாவை முன்வைக்கின்ற ஒரு அழகான பாடசாலையை, ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கி இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஃபிக்ஹ், ஹதீஸ் உட்பட வானியல், விஞ்ஞானம், கணிதம் போன்ற துறைகளை கூட அவர்களுடைய காலத்திலே கற்பிக்கப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்தின் நாலா புறங்களில் இருந்தும் இமாம் அவர்களுடைய பாடசாலையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பக்தாதுக்கு மக்கள் படையெடுத்து வந்த ஒரு காலம் இருந்தது. அவருடைய ஆன்மீக பயிற்சிகளுக்காக, அவருடைய ஏனைய பயிற்றுவிப்புகளுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். சிரியா, பலஸ்தீன் போன்ற நாடுகளிலிருந்து அதிகமானவர்கள் அங்கே வந்து கற்றிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பலஸ்தீன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட இமாம் நூருத்தீன் ஜங்கி, அதே போன்று சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி போன்ற மிக பெரும் ஆளுமைகள் அனைவரும் இமாம் அவர்களுடைய பயிற்றுவிப்பிலே வளர்க்கப்பட்ட மிக பெரும் மாணவர்கள் என்பதை நாம் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இவ்வாறு அவர்கள் முன்வைத்த ஒரு சிந்தனை தான் தனி மனிதர்களின் ஆன்மீக மேம்பாடும் அறிவு மேம்பாடும் தான் ஒரு சமூகத்தின் மேம்பாட்டுக்கு காரணமாக அமையுமே தவிர, அப்பாசிய கலாபத்து இருக்கிறது, ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாம் நடைமுறையில் இல்லை. கொடுங்கோலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுகிறது. ஏன் இந்த பின்னடைவு என்று சிந்தித்து பார்க்கிறார். 2 காரணங்களை அவர் கண்டறிகிறார். ஒன்று,
ஆன்மீக பின்புலம் இல்லை, இரண்டாவது அறிவியல் பின்புலம் இல்லை. எனவேதான் இந்த இரண்டினூடாக ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்த ஒரு மிகப்பெரும் ஆளுமையாக நாங்கள் இன்று 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய எங்களுடைய தேவை என்ன? இமாம் அவர்கள் முன்வைத்த அந்த சிந்தனை தான் இன்று நாங்கள் பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சமூகத்தில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார், எத்தனையோ PhD-மார் இருக்கிறார்கள், இவ்வளவு பெரிய வர்த்தகர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்கிறார். ஆனால் சரியான ஆன்மீக தலைமைத்துவம், ஆன்மீகத்தின் அடிப்படையில் அமைந்த, அறிவியலின் அடிப்படையில் அமைந்த, விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து செயலாற்றுகின்ற எத்தனை தலைமைத்துவங்கள் எங்களுக்கு இருக்கின்றன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். ஏன் இன்னும் முஸ்லீம் சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலை இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கின்றோம். இந்த இரண்டு காரணிகளும் மிக முக்கியமாக சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரிஜாலுல் ஃபிக்ர் வ தஅவா என்கின்ற ஒரு நூலிலே இமாம் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹிமஹுல்லா அவர்கள் பல மனிதர்களுடைய வரலாறுகளை தொகுத்து இந்த இஸ்லாத்தை வாழ வைத்த ஆளுமைகள் என்ற பெயரிலே தொகுத்து பல பாகங்களாக வெளியிட்டார்கள். அதில் முதலாம் பாகத்திலே இமாம் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி சொல்கின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய பணி 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுக்கும் மிக பொருத்தமான ஒரு விடயத்தை அவர் முன்வைத்து சென்றிருக்கிறார். அவர் பின்பற்றப்பட வேண்டிய, எல்லோராலும் படிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமை என்பதை சொல்லிவிட்டு போகிறார். கலாநிதி சல்லாபி அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார், ஆன்மீக வறுமையும் நாஸ்தீக சிந்தனைகளும் ஊடுருவி ஈமானிய ஈரம் வற்றி போயிருக்கிற இன்றைய நூற்றாண்டிலே அனைவரும் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையும் வரலாறுகளை படித்து திருப்தியை காணுகின்ற ஒரு தேவை வந்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய விடயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 40 வருட கால விரிவுரை பணி, தாவா பணி, மிகப்பெரிய ஒரு கல்வி பணி, நூல்களை எழுதிய பணி என்று ஏராளமான பணிகளை செய்துவிட்டு ஒரு கல்வி நிலையத்தையும் உருவாக்கிவிட்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் உருவாக்கிவிட்டு இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 561 தன்னுடைய 90வது வயதிலே தான் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பாரிய பங்களிப்புகளை வழங்கிய ஒருவர் தான் இன்று சமூகத்தில் பிழையாக புரியப்பட்டதன் விளைவு. ஒருவர் அப்துல் காதிர் ஜிலானி அவருடைய ஒரு கருத்தை சொன்னால் கூட அதனை பிழையாக பார்க்கின்ற, இவரே ஏன் மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு அவரை பற்றிய பிழையான சிந்தனைகள் இந்த சமூகத்திலே பரவி இருக்கின்றன. ஆனால் உண்மையில் இஹ்லாஸ், உள தூய்மையுடன் செயற்பட்ட ஒரு இஸ்லாமிய அறிஞராக, கல்விக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒருவராக, ஷரியாவை வாழ வைக்க வேண்டும், ஃபிக்ஹ் துறையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாரிய பங்களிப்புகளை செய்த ஒருவராக, தௌஹீதிலே உறுதியாக இருந்து கொண்டு ஏகத்துவத்துவக்காக பல சவால்களையும் சந்தித்த ஒரு பெரும் ஆளுமையாக நாங்கள் இமாம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்றோம். எனவே அவர்களுடைய இந்த வாழ்க்கையின் பணிகளை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அவருக்கு அருள் பாலிக்க வேண்டும். அவரை போல நாங்களும் எங்களுடைய மார்க்கத்துக்கு பணி செய்கின்ற மனிதர்களிலே அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் வ இய்யாய வ லம் தக்வல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவ்வளவு பெரிய மகத்தான பணியை இந்த சமூகத்துக்கு செய்துவிட்டு சென்றார்கள் என்ற வரலாற்றை படித்துக் கொண்ட நாங்கள் உள்ளத்தை தொடுகின்ற அவருடைய போதனைகள் சிலவற்றை இப்போது பார்ப்போம். எப்படி அருமையான கருத்துக்கள், பல நூல்களை எழுதினாலும் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு ரத்தின சுருக்கமான அவருடைய போதனைகள் பல இன்று சமுதாயத்திலே நம்மை வழிகாட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், மகனே, நீ கெட்டவர்களுடனான உனது சகவாசம் நல்லவர்கள் பற்றிய தப்பெண்ணத்தை உன்னிலே விதைத்து விடும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அருமையான ஒரு கருத்து. நாங்கள் கெட்டவர்களோடு சகவாசம் கொண்டிருந்தால் நல்ல மனிதர்களையும் பிழையாக பார்க்கின்ற ஒரு மனோநிலை உருவாகிவிடும், இலகுவாக நல்ல மனிதர்களையும் பகைக்கின்ற ஒரு நிலை உருவாகிவிடும். எனவே எப்போதும் உன்னுடைய சகவாசத்தை நல்ல மனிதர்களோடு வைத்துக்கொள், அப்பொழுதுதான் எல்லா மனிதர்களை பற்றிய நல்ல சிந்தனை உனக்குள் வரும் என்ற அழகான ஒரு போதனையை சொன்னார்கள். அவர்கள் எப்போதும் தஸ்கியத்துன் நஃப்ஸை பற்றி அடிக்கடி பேசுவார். உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டிருப்பதன் அவசியம், அதனுடைய தேவையை பற்றி அடிக்கடி பேசக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். ஆன்மாவின் ஆசைகளை நிறைவேற்றுவதிலே மனிதன் தீவிரமாக இருக்கிறான், ஆனால் அந்த ஆன்மாவோ அவனை அழிப்பதிலே தீவிரமாக இருக்கிறதே, அதனை அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று மனதினுடைய அந்த ஆசைகளை பற்றி இமாம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். இன்று மனிதன் அதிகமாக பாவங்களில் ஈடுபடுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய ஆசை.
அந்த ஆசைக்கு மனோ இச்சைக்கு அவன் கட்டுப்பட்டு போகின்ற போது அவனை அது சாப்பிட ஆரம்பித்து விடுகிறது. பின்னால் அவனுடைய கண்ட்ரோலில் இருந்து விலகி அவன் அதனுடைய கண்ட்ரோலிலே மாறிவிடுகிறான் என்கின்ற ஒரு அருமையான கருத்தை இமாம் அவர்கள் சொல்லிச் சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மைக்கும் பொய்க்கும் ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார். உண்மை என்பது ஒரு பாதை, பொய் என்பது ஒரு குழி. எனவே பொய் பேசும் மனிதன் தனக்குத்தானே குழி வெட்டிக் கொள்கிறான். என்றாவது ஒரு நாள் அந்த குழியிலே அவன் விழுந்து கிடப்பான். ஆனால் உண்மை என்பது ஒரு பாதை போன்றது. இன்று உன்னால் அதன் தொங்கலை அடைய முடியாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நீ அதிலே பயணித்து முடிப்பாய் என்று அருமையான ஒரு உதாரணத்தை உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலே சொல்லி அழகாக அதனை சொல்லி காட்டினார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னால் அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை, அட்டூழியங்களை, ஊழலை பார்த்து பயந்து அடங்கி போய் இருப்பதை விட்டும் உன்னை நீ காத்து கொண்டு அமைதியாக இருந்தால் நீயும் அந்த அநியாயத்தின் பங்குதாரன் தான் என்று அடித்து சொன்ன ஒரு மிக பெரும் தைரியசாலியான ஒரு இமாமாக அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பயப்படும் மனிதன் மனிதர்களின் திருப்தியை எதிர்பார்க்க மாட்டான் என்று சொன்னார். எனவே சமூகத்தில் நடக்கும் சமூக அநீதிகளுக்கு எதிராக ஒரு முஸ்லீமாக நீ குரல் கொடுக்கவில்லை என்றால் நீ அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றவனாக இல்லை, மனிதர்களுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறான். மிக கவனமாக சொன்னான். இன்று பலருடைய நிலைமை என்ன? சமூகத்தில் என்ன அநீதிகள் நடந்தாலும் சரி, எனது தொழிலை பாதுகாக்க வேண்டும், எனது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், எனது பிஸ்னஸை பாதுகாக்க வேண்டும், எனவே அதை பற்றி கதைக்கக்கூடாது, அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது, அதனை சுட்டி காட்டக்கூடாது என்ற மனோநிலை மிக ஆபத்தான மனோநிலை என்பதை கவனமாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், எப்போதும் உலகத்திலே இன்பம் மாத்திரமே எங்களை வந்தடைந்து கொண்டிருக்கிறது, சோதனைகள் வராத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் சில போது அது அல்லாஹ்வினுடைய கோப பார்வையாக கூட இருக்கலாம். எனவே தான் அவர்கள் சொன்னார்கள், சுகம் என்பது அல்லாஹ்வுடைய பாதை அல்ல, சிரமம், சோதனை, பொறுமை, இதில் தான் மனிதன் சோதிக்கப்படுகின்றான். நீ துன்பத்தில் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறான், உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறான். எனவே துன்பங்களை கண்டு நீ துவண்டு விடாதே என்று அழகாக மனித உள்ளங்களுக்கு, காயங்களுக்கு மருந்திடுகின்ற வகையில் அவருடைய வார்த்தைகள் அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான இன்னும் ஒரு கருத்தை சொன்னார்கள். தஸ்கியத்து நஃப்ஸை பற்றி பேசுகின்ற போது சொன்னார்கள், அல்லாஹ்வை நோக்கி செல்லுகின்ற அந்த பாதை இருக்கிறது அல்லவா, அது இதயத்தினுடைய பாதை. அந்த பாதை அழுக்காக இருந்தால் நீ அந்த பாதையின் இலக்கை அடைந்து கொள்ள முடியாது. எனவே அந்த பயணம் இடையிலே நிறுத்தப்பட்டுவிடும். எனவே உன்னுடைய இதயங்களை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி வைத்துக்கொள், அதுதான் சுவனத்துக்கான பாதையை உனக்கு இலகுவாக்கி தரும் என்று அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். இன்றே வெளி பகட்டுக்கு பல மனிதர்கள் நல்லவர்களாக எங்களுக்கு காட்சி தந்தாலும் உள்ளங்கள் நிறைய அடுத்த மனிதர்களின் மீது ஆன பொறாமை, காழ்ப்புணர்வு, அடுத்த மனிதர்களை பற்றிய பிழையான சிந்தனைகள், தப்பெண்ணம், பொறாமை, வஞ்சகம் என்று ஏராளமான அழுக்குகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டு மனிதர்களுக்கு முன்னால் நடித்துக் கொண்டிருக்கின்ற பலர் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய மனிதர்களுக்கு அவர் சொன்ன உபதேசம் தான், உன்னுடைய உள்ளம் நஜீஸாக இருந்தால், நீ உடலிலே வெள்ளை வெளியிரண்டு ஆடை உடுத்தி இருந்தாலும், எவ்வளவு தூய்மையான ஆடைகளை அணிந்திருந்தாலும், மனங்களை பூசி இருந்தாலும், உள்ளம் அழுக்காக இருந்தால் அது அல்லாஹ்விடம் செல்கின்ற பாதையை தடுத்துவிடும். அந்த துர்நாற்றம் விரைவில் வெளிப்படுத்தப்பட்டுவிடும். எனவே உன்னுடைய இதயத்துக்கான பாதையை நீ தூய்மையாக வைத்துக் கொள்ளொண்டோ கவனமாக சொன்ன ஒருவராக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். உலகப்பற்ற வாழ்க்கையை அவர்கள் அடிக்கடி பேசுவார்கள், ஜுஹுதுடைய வாழ்க்கையை பேசுவார். ஆனால் அவர் ஒரு செல்வந்தராக இருந்தார், ஒரு மிக பெரும் வியாபாரியாக இருந்தார். ஆனால் அந்த செல்வத்தின் மீது அவருக்கு பெரிய பற்று இருக்கவில்லை. கவனமாக சொன்னார்கள் ஒரு கருத்தை, உலகமே உன்னிடம் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த உலகம் அந்த உலகத்தின் ஒரு துண்டாவது உன்னுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டால் அதுதான் பிரச்சனை என்று சொன்னார். இந்த உலகம் உன்னை ஏமாற்றக்கூடியது, ஆனால் நீ அதை நம்பி உண்மையான ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார். இந்த உலகமே உன்னுடைய கையில் வந்தாலும் அது பிரச்சனை அல்ல. நீ எவ்வளோ பெரிய செல்வந்தனாகவும் இருக்கலாம், அது ஆபத்து கிடையாது, அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றும் கிடையாது. உழைப்பது, சம்பாதிப்பது, பணம் சம்பாதிப்பது, இது எதுவுமே இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. ஹலாலாக எவ்வளவும் சம்பாதிக்கலாம், அதுக்கு எந்த வரையறையும் இஸ்லாம் சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த உலகத்தின் ஒரு துண்டாவது உன்னுடைய உள்ளத்துக்குள் நுழைந்து விட்டால் அது மிக பெரும் ஆபத்து. இன்று நாம் பலரை பார்க்கிறோம், சதக்கா செய்வதற்கு, சமூகத்திலே ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதற்காக செலவழிப்பதற்கு உள்ளம் இடம் கொடுப்பதில்லை. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருப்பார்கள், ஆனால் சதக்கா செய்தால், செலவழித்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தால், ஒரு தேவைக்கு நாம் கொடுத்த உதவினால் நம்முடைய செல்வம் குறைந்துவிடும் என்கின்ற அந்த உலோபித்தனம், கஞ்சத்தனம் பலருடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. சடவாத சிந்தனை இன்று உலகத்திலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கு பின்னால் எனக்கு என்ன லாபம் என்று எதிர்பார்க்கின்ற சுயநல சிந்தனை இன்று மனிதர்களுக்குள் குடிக்கொண்டது. இதைத்தான் அவர் சொல்கிறார், அந்த உலகத்தின் ஒரு துண்டு உன்னுடைய உள்ளத்துக்குள் நுழைவதையும் அனுமதித்து விடாதே. அந்த உலகமே உன்னுடைய கையில் இருக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அதை உன்னுடைய உள்ளத்துக்குள் நுழையாத வரைக்கும் என்று அருமையான கருத்துக்களை சொன்னவர் இமாம் அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹுல்லா அவர்கள். மாத்திரமல்ல, சொன்னார்கள்,
மிக பெரும் பாவத்தை உனக்கு அறிய தரட்டுமா? அதுதான் மக்களின் பாராட்டுக்காக நீ செயற்படுவது. மிக பெரும் பாவத்தை நான் உனக்கு சுட்டி காட்டட்டுமா? அதுதான் மனிதர்களின் பாராட்டுக்காக நீ செயற்படுவது. இன்று நாங்கள் சமூகத்தில் இதனை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நல்லது நீ செய்தாலும் கூட அதனை முகஸ்துதிக்காக செய்தால் அல்லாஹ்விடத்தில் அது நசிக்கப்பட்ட ஒரு பொருளை போன்று மாறிவிடும். அந்த முகஸ்துதியின் துர்நாற்றத்தை அல்லாஹ் மிக விரைவிலே வெளிப்படுத்தி விடுவான் என்று சொன்னார். அருமையான ஒரு கருத்து. இந்த சமூகத்திலே பலரை நாங்கள் பார்க்கிறோம், தாம் செய்கின்ற அற்பமான உதவிகளை கூட பகிரங்கப்படுத்தி அதன் மூலம் சமூக லாபம் தேடிக்கொள்கின்றவர்கள் என்று அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாம் செய்கின்ற மனிதாபிமான உதவிகளை கூட அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துபவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் அரசியலில் லாபம் அடைந்து விட்டு போகலாம், அல்லாஹ்விடத்தில் அதுக்கு கூலி கிடையாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல் யஸீரு மினர் ரியாய் ஷிர்குன். முகஸ்துதியின் ஒரு சின்ன பகுதி உங்களுடைய உள்ளத்தில் வந்து விடுமா, அது ஷிர்கினுடைய ஒரு வகை என்று சொன்னார். எனவே தான் இதனை பற்றி மிக கவனமாக அவர்கள் எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை சொன்னார்கள், அநியாயத்தின் கண்ணீர் சாபமாகும். நீ யாருக்காவது அநியாயம் செய்து அந்த நபர் விடுகின்ற கண்ணீர் உனக்கு எதிரான சாபமாக மாறிவிடும். அந்த அழுகையை அல்லாஹ் ஒருபோதும் கேட்காமல் இருப்பதில்லை. அநியாயம் செய்பவன் வெற்றி காண்பவனாக உனக்கு தெரிந்தாலும் அவன் வெற்றி காணவில்லை, அவனுக்கு தற்காலிக தண்டனை ஒத்திவைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதை நாம் பலர் கவலைப்படுகின்ற ஒரு விஷயம். இவன் இவ்வளோ அநியாயம் செய்கிறான் சமுதாயத்தில், ஆனால் அவன் நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு எந்த தீங்கும் வரவில்லை என்று நாம் பலர் நினைக்கிறோம். அவர்களுக்குத்தான் இந்த இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களை பார்த்து நீ ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டாம், அவர்களுடைய தண்டனை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அநியாயத்தின் கண்ணீர் அது அல்லாஹ் செவிமடுக்கின்ற கண்ணீர், அல்லாஹ் பார்க்கின்ற கண்ணீர், அல்லாஹ் உணர்கின்ற கண்ணீர், அது நிச்சயம் அவனுக்கு சாபம்தான் என்று அநியாயம் செய்கின்ற மனிதர்களை, அநியாயம் செய்யப்பட்டவரின் கண்ணீரின் ஆபத்தை இமாம் அவர்கள் அருமையான இந்த கருத்தினூடாக முன்வைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று வியாபாரிகளை பார்த்து சொன்னார். வியாபாரிகளை பார்த்து சொன்ன ஒரு அருமையான ஒரு உபதேசம், உன் லாபத்துக்காக நீ மகிழ்ச்சி அடையாது. இன்றைக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிரு, இவ்வளவு ப்ராஃபிட் கிடைத்திருக்கிறது என்று நீ மகிழ்ச்சி அடையாதே. ஏனென்றால் அதே போன்று உன் நஷ்டத்துக்காக நீ கவலைப்படாதே. இன்றைக்கு லொஸ்ட் ஆகிட்டீங்களா, அதுக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் லாபம் முன்னால் வரவில்லை, நஷ்டமும் உன்னிடமிருந்து வரவில்லை. இலாபமும் நஷ்டம் அல்லாஹ்விடமிருந்து தான் வந்தது. நீ வரும்போது இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வரவில்லை, நீ செல்லும் போது இந்த உலகத்திலிருந்து எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை. இடையில் எப்படி உனக்கு லாபமும் நஷ்டமும் வந்துவிட முடியும் என்று அருமையாக உலகத்தின் யதார்த்தத்தை, இந்த மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தை அருமையாக இந்த கருத்துக்களின் ஊடாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு முறை சொன்னார்கள், நீ இந்த உலகமே உனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆனால் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி பணிவிடை செய்ய மறுத்து விடுகிறாய். அப்படித்தான் பலருடைய எண்ணம். எனக்கு எல்லாம் இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கீழ் இருக்க வேண்டும், என்னுடைய வேலையாட்கள் எனக்கு சரியாக இயங்க வேண்டும், எல்லாமே எனக்கு சரியாக இருக்கு. ஆனால் உன்னை படைத்த எஜமானனுக்கு நீ எந்த அளவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு நேரத்தை அவனுடைய பணிவிடைக்காக ஒதுக்குகிறாய் என்று நீ சிந்தித்து பார்க்கிறாய் இல்லை என்று தொழுகையை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி அழகாக நச்சென்று சொன்ன இந்த உபதேசங்கள் எல்லாம் இன்றும் நாங்கள் பார்த்து படித்து எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய முக்கியமான பயிற்சிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் முக்கியமாக ஒரு கருத்தை சொன்னார். இதனை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், நீ பாவம் என்பது ஒரு கரை, அது ஒரு கடுமையான நோய், அது தௌபா என்ற மருந்தை தவிர வேறு எதனாலும் குணப்படுத்தப்பட முடியாது. மனம் திருந்தி வருந்தினால் மாத்திரம்தான் நீ பாவத்திலிருந்து விடுபட முடியும். சிறிய பாவத்தை செய்கின்ற போது அந்த பாவத்தின் சிறுமையை பார்க்காதே, நீ யாருக்கு மாறு செய்தாயோ அந்த ரப்பினுடைய மகத்துவத்தை எண்ணிப்பார் என்று சொன்னார். எவ்வளோ அருமையான ஒரு கருத்து. இது சின்ன பாவம் தானே நாம் செஞ்சோம், சிறிய பாவத்தை தானே செய்து விட்டோம் என்று நாங்கள் அற்பமாக கருதி விடுகிறோம். அந்த சிறிய பாவத்தை யாருக்கு நீ மாறு செய்தாய், மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு அல்லவா மாறு செய்திருக்கிறாய், அதை நினைத்துப்பார். அந்த பாவத்தின் சிறுமையை நினைத்து பாவத்தை திருப்பி செய்ய செல்லாதே. பாவத்தை யாருக்கு செய்தாயோ அந்த ரப்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள என்று அருமையான உபதேசங்களை சொன்ன ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க. இறுதியாக 15ஆவதாக அவர் சொன்ன அந்த மிக அருமையான ஒரு உபதேசம் தான் அறிவை பற்றி சொன்னார். அறிவில்லாத ஒரு செயல் ஒரு பயன் தராத செயல், செயலில்லாத ஒரு அறிவு ஒரு பயனற்ற புதையல் என்று சொன்னார். எவ்வளோ அருமையான ஒரு கருத்து. அறிவில்லாத ஒரு செயல், ஒருவர் தொழுகிறார், தொழுகையில் என்ன ஓதுகிறோம்னு தெரியாது, தொழுகையின் ஓதல்களுக்கு அர்த்தம் தெரியாது, விடிய விடிய நின்று வணங்குகிறார், அந்த தொழுகையில் ஒரு உயிர்ப்பு இல்லை, அல்லாஹ்வுடனான ஒரு உரையாடல் இல்லை, அதை நாம் என்ன ஓதுகிறோம் என்ற அர்த்தம் புரிவதில்லை, விடிய விடிய தொழுதாலும் அந்த தொழுகையினால் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் விளைந்து விடப்போவதில்லை. உண்மையான ஆத்மீக பெருமானம் அதில் இருப்பதில்லை. அறிவு இல்லாமல் செய்வது,
அது எதற்கு உதாரணமாக அவர் சொல்கிறார்? பயன் தராத ஒரு செயல். அதே மாதிரி ஒரு ஆள் படிச்சு நாலேஜ், மூளை ஃபுல்லாக பெரிய நாலேஜ் இருக்கிறது, கட்டுக்கட்டான புத்தகங்கள் எல்லாம் வாசித்து முடித்திருக்கிறார். ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் எந்த ஒரு செயற்பாடும் இல்லை என்றால் அது புதையல் கிடைத்தும் எக்ஸ்பயர்டான புதையல் கிடைப்பதற்கு சமனானது. காலாவதி ஆகிப்போன பொருட்கள் புதையலாக கிடைத்தால் அது எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படியான ஒருவர் தான் படித்து செயலில் இறங்காது. 2 பேருக்கும் அழகான ஒரு உபதேசத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ புத்தகங்களை அதிகமாக புரட்டுவதை விட்டு உன்னுடைய கைகளை புரட்டி அதிகமான செயல்களை செய்வதற்கு நீ பழகிக்கொள் என்று அருமையாக சொன்னார். இப்படி ஏராளமான உபதேசங்களை நாம் இமாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கின்றோம். அருமையான உபதேசங்கள், அத்தனையும் முத்துக்கள் என்று சொல்லலாம். சின்ன சின்ன வாசகங்களினூடாகவே ஆன்மீக பெருமானங்களை அழகாக உள்ளங்களுக்குள் கொண்டு போன அவருடைய உபதேசங்கள் தான் லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஏராளமான சம்பவங்கள் இன்றைய சமுதாயத்துக்கு மிக பெரும் பாடங்கள் படிப்பினைகள். நாம் எல்லோரும் சின்ன வயதிலே பாட நூல்களில் கூட இந்த கதை பதிவாயிருந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இமாம் அப்துல் காதிர் ஜிலானி அவர்கள் பக்தாதுக்கு சிறு